அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய் போட்டுருக்குறேங்க. ஒரு ஸ்பூன் வந்துங்க நெய் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் நான் 2 ஏலக்காய்ங்க, 2 கிராம்பு, 2 பட்டைத்துண்டுங்க, ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாங்க. இப்போ நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார்லிங்க நான் 1 டீஸ்பூன் சோம்புங்க, ஒரு தக்காளி, கொத்தமல்லி தழை, புதினா தழைங்க, இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம தக்காளிங்க, கொத்தமல்லி தழை இதெல்லாம் அரைச்சி வச்சு இதை ஊற்றிக்கலாங்க. கலவையை கலரி பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூனுங்க, கரம் மசாலா 1/4 டீஸ்பூனுங்க, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனுங்க, இது எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இது கூடவேங்க நான் ராஜ்மா வந்துங்க நான் அரை இது நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேங்க. நான் அதையும் போட்டு கலரிக்கலாங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு அலாக்கு எடுத்துருக்குறேங்க. நான் 1.25 அலாக்குங்க நான் ராஜ்மா வேக வச்சு தண்ணியோடு சேர்த்து எல்லாம் 1.25 கப் தண்ணி ஊற்றிருக்குறேங்க. இதுக்கு நம்ம தேவையான சால்ட் போட்டுக்கலாங்க. நான் ஏற்கனவே கிரேவி கொஞ்சம் போட்டிருந்தேங்க. இப்போ இதுக்கு தேவையானது போட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. நம்ம இன்னைக்கு பாசுமதி அரிசி போட்டுடலாங்க. நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கொதிச்சுட்டு இருக்கும்போது இதை மூடிடலாங்க. மூடி நம்ம ஒரு சவுண்ட் விட்டுடலாங்க. நம்மளுடைய டேஸ்டியான ராஜ்மா புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க.